சிறிய சூரா பெரிய விளக்கங்கள் அல்ல, பெரிய வசனங்களை கொண்டதல்ல, பெரிய அறிவுரைகளை கொண்டதல்ல. அவர்களுடைய கவலைகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய 3 வசனம் தான். 3 சூறாக்களை உடைய குர்ஆனுடைய சூறாக்கள் எதுவெல்லாம்? 3 வசனங்களை உடைய சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் கௌசர், சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அதில் ஒரு சூரா சூரத்துல் கௌசர், எல்லாரும் தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா. ஒரு நம்முடைய சமூகத்திலே குர்ஆனை ஓத தெரியாதவருக்கு கூட இந்த சூரா தெரியும். எல்லா தொழுகையிலும் சிறிய சூரா என்று ஓதினால் இதைத்தான் ஓதுவோம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லது இன்னா அத்தைனாக்கல் கௌசர். இப்படிப்பட்ட ஒரு சூரா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்குகிறது அவர்களுடைய கவலையை நீக்குவதற்காக. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு இந்த சூராவை பற்றி தான். இந்த சூராவுடைய அர்த்தமும் விளக்கமும் எமக்கு இப்போது கற்பிக்கப்படும். எம்முடைய மரணம் வரை இன்ஷா அல்லாஹ் மறக்காது, இதை உறுதியாக படித்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் எமக்கு உறுதியை தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இறக்குகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் இறக்கிறான் இந்த சூராவை, இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அவ்வளவுதான். இதை ஓதியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய கவலை எல்லாம் நீங்கி விடுகிறது. அவர்களுடைய முகம் சந்திரனை போன்று பிரகாசமாகி விடுகிறது. அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், 3 வரிதான் தன்னுடைய ரப்பு தனக்கு சொல்லக்கூடியது. அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே இறக்கிய சூரா. யாரை பத்தியும் இங்க பேசல, யாரை பத்தியும் இங்க பேசல. நபியே, இது உங்களுடைய சூரா, உங்களுக்காகவே இறக்கப்பட்ட சூரா. இன்னா அத்தைனாக்கல் கௌசர். இன்னா என்ற அரபி மொழியில் என்ன அர்த்தம்? நிச்சயமாக நாம், உறுதியாக நாம். இன்னா, இன்னி, அன, இந்த 3 ஒரே அர்த்தம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னி என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அவனை பற்றி அவன் சொல்லும் பொழுது. இன்னனி அனல்லாஹ், நான் அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை என்று இன்னி அன என்ற வார்த்தை அல்லாஹ் அவனோடு சேர்த்து பயன்படுத்துவான், அவனை பற்றி சொல்லுவதற்கு பயன்படுத்துவான். ஆனால் இன்னா என்றால் அவனுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவனுடைய செயல்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாம் தான் இதை பாதுகாப்போம்.